அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படுது. செவ்வாய் தனுசு ராசியில் நிற்கிறார். 21ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் தனுசு ராசியில் நிற்கிறார். 13ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீன ராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் சூரியன் பயிற்சி புது கூட்டணியால் யாராருக்கெல்லாம் யோகம்லாம் தேடி வரப்போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தை மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட காலமாக உங்களை சிரமப்படுத்திய நோய் தொந்தரவு விலகி போகுமுங்க. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுமுங்க. தாய் தந்தையரின் ஆசையை நிறைவேற்றி வைக்க புனித யாத்திரைக்கு அனுப்பி வைப்பீங்க. இடம் வாங்கி விற்கும் தொழிலில் நல்ல லாபம் அடைவீங்க. அரசியலில் முனைப்போடு சாதனை படைப்பீங்க. விளையாட்டுத் துறையில் திறமையை வெளிப்படுத்திய சிலருக்கு அரசு வேலை கிடைக்குமுங்க. மாமனார் வீட்டுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்பு மறைந்து புதிய உறவுலாம் மலருமுங்க. திருவண்ணாமலை சென்று வாங்க, பெருமையும் புகழும் அதிகரிக்குமுங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆற்றல் காரகனான சூரியன் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் நினைப்பதை நடத்தி கொள்வீங்க. ரகசிய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் ஆதாயம் அடைவீங்க. லாப ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்த தடைகள்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. தைரியமாக செயல்பட போகிறீங்க. வருவாயை வைத்து மற்றவங்களுக்கு உதவிகளும் நீங்கள் செய்வீங்க. பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. ஜீவனஸ்தானமான சனியால் தொழிலில் அதிகபட்சமான அக்கறையெல்லாம் செலுத்த வேண்டியது இருக்கும். பணிபுரியும் இடத்தில் மற்றவங்களை அனுசரித்து போக வேண்டிய நிலைமையெல்லாம் உண்டாகும். தம்பதியருக்கிடையே சுமூகமான நிலை ஏற்படும். அரசியல்வாதிகள் செயல்களில் தொய்வு நிலை ஏற்படும் என்றாலும் நினைத்ததெல்லாம் நிறைவேறுமுங்க. கலைஞர்களின் செல்வாக்கு உயருமுங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு சென்று வரும் யோகம்லாம் சிலருக்கு ஏற்படும். பெண்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்களிடம் ஓரடி விலகி இருக்கிறது நன்மையை உண்டாகும். விளைபொருள்களுக்கு லாபம் அதிகரிக்கும். விரய குருவால் செலவுகள் தோன்றினாலும் ஆரோக்கியம் மேம்படும். செல்வாக்கு உயரும். மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 6. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 15, 19, 24, 28. பிப்ரவரி 1, 6, 10. பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சி தரும். அடுத்தது ரிஷபராசியில்
ரோகிணியை பற்றி பார்க்க போகிறோம். மனக்காரகனான சந்திரன் கலைக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆசைகள் அதிகரிக்கும். வருமானத்தின் மீது நாட்டம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைக்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். அவங்களுக்காக முயற்சிகளெல்லாம் மேற்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். தம்பதியருக்குள் மற்றவங்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நட்புகளுடன் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்கள் திறமை மதிக்கப்படும். உத்தியோகத்திற்காக முயற்சித்து வந்தவங்களின் செயல்திறன் வெற்றியாகும். வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. மனசில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம செயல்படுறதுனால நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும். மனசில் உற்சாகம் அதிகரிக்கும். தலைமையிடம் சாதகமான நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு புதிய பாதை தெரியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நீடிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 7. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 15, 20, 24, 29, பிப்ரவரி 2, 6, 11. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு வெள்ளை அள்ளியை சார்த்தி வழிபட வாழ்க்கையெல்லாம் வளமாகுங்க. அடுத்தது ரிஷபராசிக்குரிய மிருகசீரிடம் 1, 2 பாதம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் அறிவாற்றல் மேம்படும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். சுய தொழில் செய்து வர்றவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு வந்தவங்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கும். பெரியோரின் ஆதரவு உங்கள் செயல்களை வெற்றியாக்கும். முயற்சிகளை லாபமாக்கும். பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாகுவீங்க. பணியாளர்கள் முதலாளிகளின் பாராட்டுக்கு ஆளாகுவீங்க. உங்கள் தனித்திறமை இப்போது வெளிப்படும். தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கணும். அதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். போட்டியாளர்களால் சங்கடம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விற்பனையில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சகோதர வகையில் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 8. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 15, 18, 24, 27, பிப்ரவரி 6, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள்லாம் தீரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.